வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்தறிவியலும். இன்று டிசம்பர் 3, கார்த்திகை 17. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புயல் சின்னம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடந்தது. கரை கடந்த நிலையில் மேலும் மழைப்பொழிவை வலுப்படுத்தும் வாய்ப்புகள் தொடர்கின்றன. இந்த நிலையில் இன்றைய நிலையிலான வானிலை அமைவுடன் எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை 4 மணி அளவில் நிகழ்வானது புதுச்சேரிக்கு அருகே கரை கடக்கத் தொடங்கி தற்போது இந்த பதிவை நான் பதிவு செய்கின்ற இந்த நிலையில் கரை கடந்து விட்டது. நிகழ்வானது தற்போது பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் சார்ந்த நிலப்பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. பாதிப்புகள் ஏதுமின்றி இந்த நிகழ்வானது தற்போதைய நிலையில் கரை கடந்திருக்கிறது. மழைப்பொழிவும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் மழைப்பொழிவு தொடர்கிறது. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களினுடைய பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கிறது. ஒரு மணி நேரங்களில் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேலும் இந்த மழைப்பொழிவு அடுத்த நிலையில் வடக்கு உள் மாவட்டங்களிலும் மேற்கு மத்திய மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு பரவலாகும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு அடுத்த நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில் இருந்து ஒரு குறைவடுத்த நிலையாக நமது நேற்றைய அதற்கு முந்தைய விளக்கங்களில் எதிர்பார்த்தபடி குறைவடுத்த நிலையாக தமிழக நிலப்பரப்பின் ஊடே நகர்ந்து தென் தமிழகம் ஊடாக குறைவடுத்த நிலையாக வளிமண்டலத்தில் தென்கிழக்கு அரபிக்கடலை நாளை பிற்பகலுக்குள் அது சென்றமையக்கூடும். குறைவடுத்த நிலையாக தென்கிழக்கு அரபிக்கடலில் தெற்கு கேரள பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதிகள், கிட்டத்தட்ட குமரிக்கடலினுடைய மேற்கு பகுதிகளை ஒட்டிய பகுதியில் ஒரு குறைவடுத்த நிலையாக அமைந்து தொடர்ச்சியாக மேலும் 2 முதல் 3 தினங்களுக்கு மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் இங்கெல்லாம் அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்கு மழைப்பொழிவை தொடரக்கூடும். மேலும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய 4, 5, 6 இந்த தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடும். மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும் இந்த மழைப்பொழிவு தொடரக்கூடும். டெல்டா மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் சற்று பரவலான மழைப்பொழிவு இருக்கும். கடலோர பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்தும் அதே நேரத்தில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஏற்படும் மழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்கு தொடரக்கூடும். தென் கடலோர மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் இத்தகைய நிலை காணப்படலாம். அதே நேரத்தில் உள்பகுதிகளில் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் தொடரும். இதே இந்த நிலையில் இந்த நிகழ்வின் நகர்வினால் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டி ஒரு குறைவடுத்த நிலை ஏற்பட வாய்ப்புகள் தோன்றியிருக்கின்றன. இதன் காரணமாக வரக்கூடிய 11, 12 இந்த தேதிகளில் கடலோர டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில், தென் கடைக்கோடி மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த நிலையில் ஒரு வலுவான நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 25 தேதிக்குள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து
வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்பும். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.